கடவுளை அறிவி தரான், நீங்கள் ஆனந்தமாக இருக்கலாம். அவன் அப்படியே எல்லையற்ற அருளாளன், அருள்மழை பொழிஞ்சினே இருக்கலாம். நீங்கள் எப்போதும் அருள்மழையில் என்ன பண்ணலாம், நனையலாம். கொண்டாட்டமாக வாழ்கிறதுக்கு தான் நீங்கள் வந்தீங்க. ஆனால் என்ன மட்டும் செய்யறதில்லை. நீங்கள் மரணம் சந்தோஷமாக ஏன் கொண்டாட முடியல உன்னால்? எல்லோரும் சாப்பிட்றாங்க தானே, தெரியுது தானே உனக்கு. ஏன் சாப்பிட்றதுக்கு சந்தோஷமாக போக மாட்டேன்ற? உன்னை ஏன் பயப்படுற? எல்லாம் செத்துக்கிறாங்களா இல்லையா உங்கள் வீட்டில்? தாத்தாவோ செத்துட்டாங்க தானே. நீ ஒரு நாள் சாவு தானே போகிற. ஏன் புரிஞ்சுக்கவே இல்லை உன்னால்? இப்போ உன் மனசு திறந்துக்கு தான் முடியுதா? உண்மைன்னு தெரிஞ்சோம், யதார்த்தம் எதுன்னு தெரிஞ்சோம், நீ அதை செயல்படுத்திலாம் யார் தப்பு? உன் தப்பு தானே. எவ்வளோ அழகாக சொன்னுக்கிறேன், கடவுள் ஒன்று தான்டா, அது எங்கேயுமே இருக்குது, அது சூன்யமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நிம்மதியாக வாழலாமா இல்லையா? ஏன் அது ஏன் வாழ மாட்டேன்றான்? அது ஏன் மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டேன்றான்? ஏன் ஷேர் பண்ண மாட்டேன்றான்? என்ன ஏன் அது ஒரு வேலையாகவே செய்யலாமே அவன்? ஏன் செய்யலை? எவ்வளோ நல்லா தானே இருக்குது, பிரச்சனையை முடிஞ்சுக்கிட்ட, எல்லாத்துக்கும் தீர்வாயிடுச்சே. ஜாதி சண்டை இல்லை, மத சண்டை இல்லை, சடங்கு சண்டை இல்லை, ஏற்றத்தாழ்வு சண்டை இல்லவே இல்லை. அவன் அறிவுக்கேற்ற மாதிரி தான் அவன் வாழ்வான். அவன் தேவைக்கு தான் அவனால் வாழ முடியும். இட்லி எவ்வளோ சுட்டாலும் எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? அப்படி தானே. வாழ மாட்டேன்றான். பிறர் ஒற்றுக்கொள்ள வாழ்றது போது மனம் மூடிச்சு. மனம் எப்போ மூடிச்சு? பித்தியார் அங்கீகாரம் கேட்கறது, பித்தியார் ஒத்துக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த மனம் என்ன ஆயிடுச்சே, ஒரு சின்பத்தை தூக்காது. மனம் திறந்துருக்கும். யார் ஒத்துப்பாங்களோ என்ன ஒன்றா நடுக்கிட்ட நான் எப்படி தான் இருப்பேன், சந்தோஷமாக தான் இருப்பேன். கொண்டாட்டம் உங்களுடைய பிறப்புரிமை. யாருன்னா கொண்டாடலாம், யார் தப்பு? இது நீ கொண்டாடலாம், யார் தப்பு? அவன் தப்பு, உன் தப்பை ஏன் ஆக்குனேன்? மனதை பற்றி பலர் பலவிதமாக விளக்கி இருக்கிறார்கள். சரியாக புரிந்து கொண்டவர்கள் அப்படி என்று சிலர் இருந்தால் மகிழ்ச்சியே. நானும் மனதை பற்றி விளக்கி இருக்கிறேன். முடிந்தால் புரிந்து கொள்ள பாருங்கள். புரிந்தால் மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள். நன்றியுடன் சிவயோகி. சொர்க்கம் எங்க? வாழ தெரிஞ்சா. மனசு திறந்து வச்சிங்கன்னா சொர்க்கம் இது, மனசை மூடி வச்சிங்கன்னா நரகம் இது. சொர்க்க நரகம் மனசை திறகு முறத்தில் தான் இருக்குது. நீங்கள் எப்போதும் சொர்க்கத்தில் இருங்க. நீங்கள் எங்கே இருங்க? சிவயோகி சிவயோகி வழங்கும் இறந்த மனம் மூடிய மனம். வணக்கம். வாரம் ஒரு தலைப்புக்கு